ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சேப்பாக்கம் மற்றும் டி நகர் தொகுதியில் ஒரு பெரிய அளவிலான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணார்னா அடுத்து ஒரு நாள் ஓய்வாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏன்னா அதிகப்படியான அந்த அலைச்சல் மற்றும் உட்காந்து ரொம்ப தூரம் அந்த ரோட் ஷோ அப்படின்றது தலைவர் விஜய் அவர்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா மறுநாள் ஓய்வாக இருந்துச்சு. இப்போ தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் அந்த வேட்பாளர்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க அடுத்தடுத்த நாட்களுக்கான பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். இன்னைக்கு போகிற தொகுதிகளோட நிலவரம் வந்து கருத்து கணிப்பு எவ்வளோ தூரம் வந்து துல்லியமாக இன்னைக்கு இந்தியாவில் யார் ஜெயிப்பா அப்படின்ற ஒரு நிறுவனம், முக்கியமான நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. அதை பற்றின டீட்டெயிலோட நம்ம பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி நகர் தொகுதியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். டி நகர் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு புஷியானந்த் அவர்களுடைய தொகுதியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டி நகர் தொகுதியில் ஜே கருணாநிதி அப்படின்றவர் திமுக சார்பில் போட்டிட்டு இப்போ அவர் தான் எம்எல்ஏவாக இருக்கிறாப்புல. ஏடிஎம்கே சார்பில் சத்யநாராயணன் அப்படின்றவர் போட்டிட்டார். இவர் வந்து எக்ஸ்எம்எல்ஏ, அதாவது இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் அவர் தான் எம்எல்ஏவாக இருந்தது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 137 ஓட்டு வித்தியாசத்தில் மட்டும்தான் அவர் ஜெயிச்சிருக்காப்புல. யார்? நம்மளுடைய கருணாநிதி அப்படின்றவர். இப்போ இந்த தொகுதியில் யார் என்ன ஏது ஜெயிக்கிறதுக்கான நிலவரம், மக்கள்கிட்ட எடுத்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் எத்தனையோ நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் திமுகவுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவரம், இவ்வளோ விவரமும் எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனம், இது வந்து ஒரு தனியார் நிறுவனம், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்குமான அவங்களோட அந்த கருத்து கணிப்பு அப்படின்றத எப்போ வெளியிடுவாங்க, எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்னால வெளியிடுவாங்க. இது வந்து அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற சில பேர் வந்து அவங்களுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதிகளின் அடிப்படையில் இப்போ புதுசாக வந்திருக்கிற கட்சி, இதுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருக்கிற கட்சி, அவங்க மக்களுக்கு செஞ்ச நல்லதுகளின் அடிப்படையில் எடுத்திருக்கிற கருத்து கணிப்பில் ஒரு சில வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றினதான் இப்போ டி நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னதான் திமுகவுக்கு சாதகமாக வந்து வெளிப்படையில் காமிச்சுக்கிட்டாலும் கூட முழுக்க வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அங்கே பயங்கர அளவில் டஃப் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த தொகுதியை வந்து நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கு. புஷியானந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிற ஒரு தொகுதியாக அது மாறப்போகுது அப்படின்றனாலையும், நாளைக்கு விஜய் அவர்களுடைய ஆட்சி மலர்ந்ததுக்கு அப்புறமா அந்த டி நகர் தொகுதி ரொம்பவே மேம்பாடு அடையும் அப்படின்றனாலையும் இன்னைக்கு வந்து மித்த கட்சிகளை விட, அதாவது அதிமுக, நாம் தமிழர், மிச்ச சுயேட்சைகள் அனைத்தையும் விட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மற்றும் திமுகவுக்கு அந்த தொகுதியில் கடும் போட்டி நிலவுது. வெறும் 137 வித்தியாசத்தில் ஜெயிச்சனால அவங்க திருப்பி ஜெயிப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு துளி வாய்ப்பு இல்லைன்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு. அடுத்து ரெண்டாவது பார்ப்போம். இப்போ சேப்பாக்கம் தொகுதியை எடுத்துக்குவோம். சேப்பாக்கம் தொகுதி திருவல்லிக்கேணியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியாக இருக்குது. இப்போ அவங்களோட தொகுதி இப்போ எஸ்ஐஆர் போயிருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அந்த எஸ்ஐஆரில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஓட்டு குளறுபடிகள், அதிகப்படியான ஒருத்தருக்கு 2-3 ஓட்டு, இந்த மாதிரிலாம் அதிகமாக இறந்து போனவங்களுக்கும் ஓட்டு போட்ட விஷயம், இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் மற்றும் திருவல்லிக்கேணி, அதாவது உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதல்வர் அவர்களுடைய தொகுதியில் தான் எடுத்திருப்பாங்க. அந்த வகையில் அடிப்படையில் இந்த ஒரு சேப்பாக்கம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா போன தடவை நம்மளுடைய உதயநிதி அவர்கள் 70,000, அதாவது கிட்டத்தட்ட 69,335 ஓட்டுகளில் ஜெயிச்சிருக்காரு. அதில் எஸ்ஐஆர்லேயே கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு கலந்து போயிடுச்சு. அப்போ பார்த்துக்கோங்க. இதில் நேற்று வந்து ஒரு பெரிய சுவாரஸ்ய சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி நான் அடுத்தடுத்து சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே யார் போட்டிடுறாங்கன்னா தமிழக வெற்றி கழக சார்பில் டி செல்வம் அவர்கள் போட்டிடுறாரு. காங்கிரஸ்லேருந்து, காங்கிரஸோட அந்த தலைமை பிடிக்காமல் இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கூவத்தூர் பிரச்சனை மாதிரி சில பிரச்சனைகள்லாம் காங்கிரஸில் சமீபத்தில் நடந்துச்சு. அதெல்லாம் பிடிக்காமல் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த டி செல்வம் அவர்கள் விஜய் அவர்களுடைய தலைமையில் வந்து இணைஞ்சிருப்பாரு. அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி தான் அந்த சேப்பாக்கம் தொகுதி. இந்த தொகுதியோட ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஏடிஎம்கேல அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆதி ராஜாராம் அப்படின்றவர் அங்கே களம் காண்றாரு. இப்போ இவங்களோட ஒட்டுமொத்த கருத்து கணிப்பில் அந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் எடுத்திருக்கிற ஒரு கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிமுகலாம் பொருட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே நடக்கிற உதயநிதி ஸ்டாலின் மற்றும் இன்னைக்கு டி செல்வம் இவங்களுக்கு நேருக்கு நேராக நடக்கிற போட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அற்பத்தனமான வித்தியாசத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே மக்களோட நம்பிக்கையை வந்து சரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும். அந்த தொகுதியோட மேம்பாடு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அந்த தொகுதிக்கு போன எலெக்ஷனுக்கு போனதான் 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இப்போ போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி அதிகப்படியான மக்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. இனி அவர் அங்கே ஜெயிப்பார் அப்படின்னா துளி கூட வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் அந்த நிறுவனத்தோட ஒரு கருத்து கணிப்பாக இருக்குது. இது மட்டும் கிடையாது, நிறைய நிறுவனங்கள் எடுத்த கருத்துக்களின் அடிப்படையிலையும் இதுதான் அமைஞ்சிருக்கு. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிக வெற்றி வாய்ப்பை தர்றதுக்கான ஒரு முக்கியமான சூழலாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு
உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வரோட தொகுதியில் இன்னைக்கு டி செல்வம் அவர்கள் விஜய் அவர்களுடைய முகமாக இருந்து ஜெயிக்க போறார் அப்படின்னா எப்படி இருக்குன்றதை நம்மளே பார்த்துக்கணும். இந்த 2 தொகுதிகளில் தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயமா இதே ஆக்சிஸ் மை நிறுவனம் காரைக்குடியில் நடத்தி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு. இப்போ காரைக்குடியில் கூட நேற்றுலாம் பயங்கர பிரச்சனையாக போயிருக்கும். தபால் ஓட்டுகளை முதியவர்களோட தபால் ஓட்டுகளை திமுக மற்றும் அவங்களோட கூட்டணி கட்சியினர் அவங்களுக்கே போட்டுக்கிறாங்க. நாங்கள் விசில் சின்னத்துக்கு போடுறோம்னு சொன்னால் கூட அவங்க கேட்காம அவங்களுக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய வந்து ஒரு புகாராக தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு. இந்த புகார் அப்படின்றது பரிசீலனையில் இருக்குது. அந்த தொகுதியோட வேட்பாளர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் இதை நேரடியாகவே வந்து நேற்று ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாரு. இது வந்து இந்த மாதிரி தான் இந்த ஒரு தொகுதியில் இப்படி நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எவ்வளோலாம் நடக்கும், இவங்க வந்து ரொம்ப மோசமான வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த வெற்றி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பயங்கரமாக வந்து அவங்களுடைய ஒரு எதிர்ப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. இனி அடுத்த தலைமையோட ஒரு முடிவு என்னவாக இருக்கும்? ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நாளைக்கு நடக்குது. ஏன்னா தேர்தல் நெருங்குற டயத்தில் நாளைக்கு தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட போகிறாங்க. இவ்வளோ விஷயத்துக்கு நடுவில் இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசுறதா இருக்காரு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த காரைக்குடி தொகுதியில் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா, சீமான் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு பெரிய அளவில் பெரிய கோழி முட்டையாக வாங்க போறாரு அப்படின்றது. இது என்னன்னா இப்போ காரைக்குடி தொகுதி அப்படின்றத நான் ஏன் சொல்றேன்னா, இது அவருடைய தொகுதி. அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் அவர்கள், அவர் தான் தலைமை, அவருடைய தொகுதின்றனால நம்ம இதை ரொம்ப முக்கியமாக பேசுகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் இருக்கிற 234 தொகுதியிலையும் இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு அவர் பெரிய கோழி முட்டை வாங்க போறாரு. இதுக்கு முன்னாடிலாம் வாங்கின ஓட்டு பெர்சன்டேஜ் எல்லாம் விட கேவலமான சொற்ப வாக்குகளில் இந்த நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி தோக்க போகுது அப்படின்றது அந்த நிறுவனத்தோட ஒரு பெரிய கருத்தா இருக்கு. இது ஏன் இந்த மாதிரி நிறுவனம் இந்த மாதிரி ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். மக்களோட கருத்தையும் நான் சொல்லிடுறேன். அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு நாம் தமிழர் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு பெண்களுக்கு மரியாதை இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் வந்து இன்னைக்கு ஒரு கட்சியை வந்து அவர் விமர்சிக்கிறார். அவரோட தலைவர் சீமானோ 2ஆம் கட்ட தலைவர்களான அந்த சாட்டை ஓட்டை இவங்கெல்லாம் வந்து விமர்சிக்கிறாங்கன்னா, தலைவர்களை விமர்சிக்கலாம், அவங்களோட அரசியல் பின்னணியை விமர்சிக்கலாம், அவங்க அரசியலுக்கு வர்றதை வச்சு விமர்சிக்கலாம், அவங்க மக்களுக்கு நல்லது செய்யறதை வச்சு விமர்சிக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தொண்டர்களை அதிக அளவில் விமர்சித்து மக்களோட ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டாங்க அப்படின்றது அந்த கட்சியோட ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. 2வது, பெண்களை வந்து சுத்தமாக மதிக்காத ஒரு கட்சியில் இந்த நாய் தடவல் 1ஆம் நம்பரில் இருக்காங்கன்றது மிகப்பெரிய விஷயம். அதனால தான் அந்த நிறுவனம் கருத்து கணிப்பின் அடிப்படையில் கருத்து எடுத்துருக்கிறதுல இந்த நாய் தடவல் கட்சிக்கு 0 கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயமா இன்னைக்கு எழும்பூர் தொகுதி, அதாவது விஜய் அவர்கள் சேப்பாக்கம் டி நகரை முடிச்சுட்டு எழும்பூர் தொகுதியில் போகிறாரு. இன்னைக்கு பிரச்சாரம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்போவுமே தெரியும் எல்லாருமே வந்து இன்னைக்கு விஜய் அவர்களோட பிரச்சாரம் சாயந்தரம் தான் நடக்க போகுதுன்னா கூட காலையிலே கூட்டம்லாம் கூட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு விஜய் அவர்கள் ஆல்ரெடி வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த விஷயங்கள்லாம் தயவுசெய்து வெயிலில் ரொம்ப நேரம் நிற்காதீங்க அப்படின்னு தொண்டர்கள் மூலியமாக அறிவுறுத்தலும் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு அடிப்படையில் ராஜ்மோகன் அவர்களுடைய தனி தொகுதியான எழும்பூர் தொகுதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வெற்றி போராட்டமே நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ராஜ்மோகன் அவர்களுடைய தொகுதியில் ஏற்கனவே விஜய் அவர்கள் பேசுறதா இருந்தது. அது வந்து இப்போ தள்ளி தள்ளி வச்சு மக்களோட கூட்டம் அதிக அளவில் இருந்த காரணமாக அது தடைப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இன்னைக்கு பேசுறாரு. ஈவினிங்க்கு மேலே பேசுறாரு. இது என்னன்னா, இந்த தொகுதியில் இன்னைக்கு பேசுவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டி நகர் மற்றும் சேப்பாக்கத்திலே கிட்டத்தட்ட 7 மணி ஆயிரும் அப்படின்றது. ஏன்னா 4 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் அனுமதி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களோட கையில் தான் இருக்குன்றது தெரியுன்றனால ஒட்டுமொத்த தொண்டர்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவையும் தாண்ட விடுவாங்களா, கொளத்தூரில் நடந்த மாதிரி கூட்டத்தை பார்த்துட்டா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே பயம் வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு தொண்டர்களோட உயிர் அவ்வளவுக்கு முக்கியம் அப்படின்னு அவர் ரொம்ப நினைக்கிறாருன்றனால இந்த தொகுதியை தாண்டி மக்கள் போக விடுவாங்களா அப்படின்றதான் கேள்வி. அப்படி அவர் போனார்னா கண்டிப்பாக பேசுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. முழுக்க வந்து அந்த ஆதார் கார்டு மாதிரி ஒரு கார்டு தரதா சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கார்டை பற்றி தான் முக்கியமாக பேச போகிறாரு. 2வது, அந்த தொகுதியில் இன்னைக்கு திமுக சார்பில் தமிழன் பிரசன்னா அவர்கள் நிற்கிறாரு. ஏடிஎம்கே சார்பில் அபிஷேக் ரங்கசாமின்றவர் நிற்கிறாரு. இதுக்கு முன்னாடி பரந்தாமன் அப்படின்றவர் தான் அங்கே எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்கிறாப்புல. கிட்டத்தட்ட அவருமே 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனத்தின் அடிப்படையில் முழுக்க ராஜ்மோகன் அவர்களுடைய வசமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ராஜ்மோகன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட துணை பொதுச் செயலாளராக செயல்பட்டு இருக்காரு. முழுக்க இப்போ தமிழன் பிரசன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைலாம் நடந்துச்சு. அவரோட தொகுதி வந்து தனி தொகுதியில் வராது. அவங்களுடைய அந்த அதாவது கேஸ்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது அந்த தொகுதிக்கு அவங்க லாயக்கப்படாதவங்க இருந்தால் கூட இன்னைக்கு இப்போ ஒரு எழுத்தாளராக இருக்கிறவங்க, ஒரு பேச்சாளராக இருக்கிறவங்க, இன்னைக்கு அரசியல் விமர்சகராக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த திமுகவில் பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்து ஆளை இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு நல்லது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மக்களே வந்து நேருக்கு நேராக கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த ஒரு அடிப்படையில் என்னதான் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் தமிழன் பிரசன்னாவை ஆதரித்து
ஓட்டு கேட்டாலும் இன்னைக்கு மக்களோட ஆதரவு அவருக்கு சுத்தமா இல்ல அப்படின்றது பெரிய கருத்து கணிப்பா இருக்கு. இத விட ரொம்ப முக்கியமா நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்த தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி மத்த கட்சிகள விட அதாவது மத்த கட்சி அப்படின்னு நம்ம சொல்றது இன்னைக்கு புதுசா வந்து களம் காண போற தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி ஆண்டுகிட்டு இருக்கிற டிஎம்கே ஆண்டு முடிச்ச ஏடிஎம்கே அவ்வளோதையும் தாண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி தனிப்பெரும்பான்மையோட ஜெயிக்கும் அப்படின்றது அந்த நிறுவனத்தோட ஒரு மிகப்பெரிய கருத்து. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு கருத்து கணிப்புல முதலிடத்துல இருக்கிற இந்த நிறுவனம் சொல்றது தான் இவ்வளோ நாள் இந்த அரசியல நடந்திருக்கு. இந்த நிறுவனம் இவ்வளோ பெரிய ஒரு கருத்து வந்து எடுத்திருக்காங்க. இவ்வளோ பெரிய கருத்து கணிப்பின் அடிப்படையில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்க போகுதுன்றது வந்து ஒட்டுமொத்த டெல்லி வரைக்குமான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ நாள் வந்து பிஜேபி சைட்ல இருந்தும் என்டிஏ சைட்ல இருந்தும் விஜய் அவர்களை இழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் பெரிய முயற்சிகள்லாம் நடந்துச்சு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன நடந்திருக்குன்னா இந்த திருவல்லிக்கேணியை சேப்பாக்கம் மற்றும் டி நகர் தொகுதி இந்த எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் அவர்கள் வரும்போது கூட்டத்துக்கு யாருமே போகக்கூடாது, திமுக சைட்ல இருந்து அவங்களோட குடும்பத்துல இருந்து யாருமே போகக்கூடாதுன்ற அளவுக்கு பெரிய அளவில் பணப்பட்டுவாடெல்லாம் நடந்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதோட நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெளியீடாக போது நிறைய பேர் வந்து வீடியோ ஆதாரம்லாம் எடுத்து வச்சிருக்காங்களாம். இதை பற்றின அடுத்தடுத்த டீட்டெயில் இன்னி நடக்க போற விஜய் அவர்களோட ஒவ்வொரு கூட்டத்தையும் பார்த்து ஆண்டுகிட்டு இருக்கிற நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே ரொம்ப கலக்கத்தில் இருக்காரு. அடுத்து ஆளணும்னு பெரிய நப்பாசையில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு பெரிய தலை சுற்றல்ல இருக்கிறதா அப்படின்றது நம்மளுக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மக்களோட ஆர்ப்பரிப்பும் அந்த ஒரு ஆரவாரமும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எந்த அளவு இருக்கு. அவர் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல எப்படி கண்கலக்கியிருக்காரு, அந்த பூலுவப்பட்டின்ற ஏரியால பேசாம போயிருக்காருன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கு. அங்க பெரிய சதி நடத்துறதாவும் திட்டமிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நேத்தே உங்களுக்கு நான் வீடியோல சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ கோவை தெற்கு அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீய சக்தி வந்து ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ரொம்பவே பாதுகாப்பா இருங்க. இதுதான் நம்மளுடைய கருத்து. தயவு செய்து மக்கள்கிட்ட விசில் சின்னத்தை கொண்டுட்டு போய் சேருங்க. எலெக்ஷன் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய பங்குக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் சில ஏரியாக்களில் வர முடியாம கூட இருக்கலாம். வேட்பாளர்களால் கூட சில ஏரியாக்கள் வர முடியாமல் இருக்கலாம். நிறைய பேர் நம்ம கமெண்ட்லையும் கேட்குறீங்க. நம்மளுடைய வேலை நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஓட்டை வந்து உறுதிப்படுத்துறது. மறக்காமல் அதை செஞ்சுருங்க. உங்களோட கமெண்ட் எதனால இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம சேனலை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.